இந்த வீடியோவில் ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு எதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தர போகிறேன். பின் விளைவுகள் ஓகேவா? ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நிறைய பேர் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது ரொம்ப 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 முக்கியம். மலச்சிக்கலுக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அஜீரண கோளாறுக்கும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மாத்திரை சாப்பிடுவாங்க. இதுதான் ரொம்ப 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 ஆபத்தானது. மஞ்சள் காமாலை ஃபேட்டி லிவர் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது மட்டும் இல்லை, விட்டமின் ஏ, டி, இ, கே இந்த எல்லா சத்து குறைபாடுகளுக்கும் என்ன பண்ணுவாங்க, மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க வருஷ கணக்கில். எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஃபேட்டி லிவர் இருக்கும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரை எந்த மாத்திரை ஒழுங்காக வேலை செய்யாது, அதை தெரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் ரொம்ப பித்தப்பை கல். ஃபேட்டி லிவர் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது மட்டும் இல்லை, லிவர் ஃபெயிலியர், சிரோசிஸ், ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானது. ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எதுன்னா லிவர் கேன்சர் கூட வரலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆபத்தானது ஃபேட்டி லிவர். இதுதான் நம்முடைய லிவர். இதில் கொழுப்பு படிஞ்சு அதுக்கு பேர் தான் FATTY ஃபேட்டி லிவர். இது நம்முடைய பித்தப்பை. இதில் கல் வந்துச்சுன்னா பித்தப்பை கல்லுக்கு நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த கணையம் பாதிக்கும் போது சுகர் வரும். ஸோ இது ஃபேட்டி லிவருக்கு காரணம் என்ன? ஃபேட்டி லிவருக்கு ஒரே ஒரு காரணம் தான், முக்கியமான காரணம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை எழுதி வச்சுடுங்க. ரொம்ப ஆபத்தானது ஃபேட்டி லிவர் அப்படின்னு நான் சொல்லல, மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானதுன்னு. ஃபேட்டி லிவரை சரி பண்ணணும்னா அந்த புத்தகம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட்டு. நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கடைபிடிக்கலைன்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கடைபிடிக்கலன்னு வைங்களேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை எந்த மாத்திரையும் ஒழுங்காக வேலை செய்யாது அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். பேலன்ஸ் டயட் அவ்வளோ பவர்ஃபுல். இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரையில் கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போ தான் ஃபேட்டி லிவர் எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு உங்களுக்கு புரியும்.